அவர் வேளச்சேரி அலுவலகத்தில் இந்த தம்பிகளை வாரம் செய்கிற தம்பிகளுக்கு ஒன்று சொல்றேன், ஒரு நாளாவது ராத்திரி 2 மணி வரைக்கும் தூங்க 3 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு நான் சொல்றேன், உரிமையா தான் சொல்றேன், ஒரு நாளாவது அவரை ராத்திரியில 3 மணி 3:30 வரைக்கும் தூங்க விட்டுருக்கீங்களா? கிடையாது. அமைதியா கேட்கணும், சத்தமெல்லாம் போடக்கூடாது. அதாவது உங்களுடைய அன்பு என்பது அவர் உடல் நலத்தை பாழாக்குகிறது நாமக்கல் கூட்டத்திலே சொன்னேன். என்ன ஆர்வம்? அவரை மனுஷனாவே நினைக்கிறது கிடையாது. பாத்ரூமுக்குள்ள போன நல்லவேளை லெட்டினுக்குள்ள கூட போறது இல்லை, அவ்வளவுதான். ரொம்ப வருத்தம். நான் ஒரு அரசியல் கட்சி தலைவனாக ஒரு அண்ணனா சொல்றேன், ஒரு ஒழுங்க கடைப்பிடிங்க. உங்களுடைய ஆரவாரம் அவருக்கு நல்லதல்ல. ரூம்ல தூங்க விடுறது கிடையாது, சாப்பிட விடுறது கிடையாது. அவருடைய தாட்சணி யாரும் முகத்தை முடிச்சு சொல்ல மாட்டார். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? ஒரு நிகழ்ச்சிக்கு போகணும்னா விட மாட்டாங்க. 10 மணிக்கு வந்தா 11 மணிக்கு விட மாட்டாங்க. இந்த 8 மாசமா நானும் முத்தரசனும் ஜிஆரும் அவரும் காலேஜ் ரூம்மேட்ஸ் மாதிரி தான் இருக்கிறோம். அவர் சொன்னாரு, திருமா நேத்து அண்ணன் உங்களோட இருந்தப்பதான் எனக்கு ரெஸ்ட் கிடைச்சது, மத்தியானம் எல்லாரையும் அடிச்சு விரட்டிட்டு நீ தூங்க விட்டீங்கன்னு சொன்னார். நான் சொன்னேன், என் கூட ஒரு 3 மாசம் உங்களோட இருக்க, உங்க ஆட்களை பூரா ஒழுங்கு பண்ணிடுறேன், நம்ம தம்பிகள் தானே சொன்னா கேட்டுக்கிடுவாங்க. நல்ல அருமையான தம்பி. அவர்களுக்கு ஒடுக்கப்பட்டு கிடந்த சமூகத்திலே ஒரு வெளிச்சம் காட்டுகின்ற ஒரு தலைவன் கிடைத்திருக்கிறானே என்பதனால் அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். நான் அதை பற்றி பெருமைப்படுகிறேன். அந்த ஆரவாரத்தை கண்டு பெருமைப்படுகிறேன். சமூகம் விழித்துக் கொண்டது, சமூகம் ஆரவாரம் செய்கிறது என்று. அதே நேரத்தில் நாம் சில விஷயங்களில் அவர் உடல் நலத்தை பாதுகாப்பதில் இந்த கட்சி தலைவர்கள் யாருக்கும் அந்த அக்கறை இருக்கான இருக்கு பயம். ஏன் இவர்கிட்ட பயம் இல்ல, இந்த தொண்டர்கள் நம்மளை அடிச்சு போடுவாங்களோன்னு போறது நல்லது இல்லையா? நான் ரவிக்குமார்ட்ட சொன்னேன், சிந்தனை செல்வன் சொன்னேன், இந்த தமிழ் கதிர் பாஞ்சி வர்றாரு இந்த தம்பி. ஏன்னு சொன்னா, எனக்கெல்லாம் வயசு 70 ஆயிடுச்சியா, அவரு வாசன் விஜயகாந்தெல்லாம் இன்னும் ரொம்ப வருஷம் இருந்து தமிழ்நாட்டை வழிநடத்த வேண்டியவங்கய்யா. உண்மையா சொல்றையா, நான் எனக்கு எந்த சுயநலம் கிடையாதுயா. இந்த கூட்டத்தில் நான் ஒன்றை சொல்லுகிறேன், திருமா உடனே வந்தார். அதுக்குள்ள நான் தம்பி மணி டிரைவருக்கு துறைக்கு போட்டேன், வேளச்சேரி மணிமாறனுக்கு போட்டேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம். தொண்டர்படை தம்பிகள், மறுகால் குறிச்சியினுடைய என்னுடைய தம்பிகள் 30 வருஷமா என் கூட இருக்காங்க. போனோம், பேரிகேடா தூக்கி போட்டாங்க. இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ வந்தாங்க. கலககுமார் உள்ள இருந்தாப்புல. என்னப்பா, நான் ஒரு ஜட்ஜு உன்னை கைது செய்யறேன்னு சொன்னாரேப்பா, அந்த ஜட்ஜை கொஞ்சம் காட்டு போனேன். ஸ்டேஷனுக்குள்ள கூட்டி போனாங்க. அவர் எங்க பக்கம் பார்க்காம சுவரை பார்த்து நாற்காலில் உட்கார்ந்துருந்தாரு. நான் பக்கத்து நாற்காலில் போய் உட்கார்ந்தேன், என்னை கவனிக்கல. உட்கார்ந்து ஐயாண்ணேன் பார்த்த உடனே, இந்த கருப்பு துண்டை பார்த்த உடனே பதறி அடிச்சு எந்திரிச்சு நின்னாரு. நீங்க ஜட்ஜுன்னு சொன்னீங்களாமே, நீங்க எந்த ஹைகோர்ட்டுக்கு ஜட்ஜு, எந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜட்ஜு? நீ ஒரு தாசில்தாரை மதிக்கிறேன். நான் ஜட்ஜு கைது செய்வேன்னா கட்சி கொடியை கலட்ட சொல்ல எந்த அதிகாரம் இருக்கு? பூத்துக்கிட்ட கொடியை கொண்டுட்டு வரக்கூடாது. அண்ணா திமுக தொண்டனுக்கும், திமுக தொண்டனுக்கும், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், பிஜேபி தொண்டனுக்கும், மக்கள் நல கூட்டணி கட்சிகளின் தொண்டர்களுக்கும், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தொண்டர்களுக்கும், தேமுதிக தொண்டர்களுக்கும், அனைவருக்கும் நான் நேற்று டிவியில சொன்னேன், கொடிகளை கலட்டாதீர்கள். இது நம்முடைய உரிமை. இந்த அதிகாரிகளுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. நாளைக்கு என்ன செய்வா? இப்படியே தூக்கி காமிச்சேன். நாளைக்கு என்ன செய்வா? கட்சி கொடி கலர்ல இருக்கு, வேட்டியை கழட்டும்பா. அறிவே கிடையாது இந்த அதிகாரிகளுக்கு. அங்கிருந்து கமிஷனர், தயவு செய்து ஸ்டேஷனுக்கு போக வேண்டாம், மின்னல்கிட்ட ஒரு எஸ்பி, தயவு செய்து விட்டுறோம், போக வேண்டாம். நான் பிச்சையா கேட்கிற, நீ நினைச்சா பிடிப்ப, நினைச்சா விடுவியா? நான் ஏன் போறேன் தெரியுமா? நாட்டு மக்களுக்கு தெரியணும், தமிழகத்திலே உள்ள அத்தனை கட்சி தொண்டர்களுக்கும் நம் கொடியை கலட்ட போலீஸுக்கு ரைட் கிடையாது என்பது தெரிவிக்கணும். 1000 காரு கூட போகுது, ஜெயலலிதா கூட கொடியை கழட்டுவியா? உன் டாப்பை கழட்டிடுவேன் பயந்துகிட்டு இருப்பான். அண்ணன் கலைஞருடைய அருமை திருமகன் போறப்ப அவங்க ஒரு 500 வண்டி 1000 வண்டி போறாங்களே, பிடிப்பியா? சிறுதாவூர் பங்களாவில் இவ்வளவு பணத்தை கொண்டு வச்சிருக்காங்க, 2 கண்டெய்னர். தம்பி மல்லை சத்யாதான் நமக்கு உடன் தகவல், மின்னல் வேகத்தில் 10 லாரி பணம். என் மேல கேஸ் போட்டிருக்கீங்க, ப்ரூவ் பண்ணலன்னா 3 வருஷம் ஜெயிலுக்கு அனுப்பலாம். நான் கவலைப்படல. சோதித்தீர்களா? ராஜேஷ் லக்கானி கலெக்டர் எஸ்பி கிட்ட கேட்டீங்க, அவங்க ஜெயலலிதாவின் எடுபிடிகள். அந்த கலெக்டர் எஸ்பியும் போலீஸ் எதுக்கு போச்சு? சிறுதாவூர் பங்களாவில் இருக்க பணத்தை பாதுகாக்க போச்சு.
பணத்தை நாளைக்கு பட்டுவாடா பண்ண போலீஸ் கூட வரும், 108 வரும், எஸ்பி கார்ல வரும். இது நடந்தது. இதையெல்லாம் செய்ய மாட்டீர்கள். எங்களை வந்து காரை வந்து சோதனை பண்ணுவீங்களா? ஆகவே தம்பிகளே, பணப்பட்டுவாடாவுக்கு பணம் 2 கட்சியும் கொண்டு போய் சேர்த்து வச்சிருச்சு, பாட்டாளி மக்கள் கட்சியும் சேர்த்து வச்சிருச்சு. 3 பேர் ஏகப்பட்ட பணம் வச்சிருக்காங்க. இது எப்படி மீள போகிறோம்? எப்படி சந்திக்க போறோம்? என் பேச்சின் இறுதி கட்டத்தில் மறந்து விடுவேன் என்பதனாலே இப்பொழுதே சொல்லுகிறேன். எந்த இடத்திலும் 6 கட்சிகளினுடைய தோழர்களும் கண்காணிப்பு படை அமைத்துக் கொண்டு ஷிப்ட் போட்டு டியூட்டி டைம் போட்டுக்கிட்டு தெருவில் வந்துகிட்டே இருக்கணும், ராத்திரி பகலா. உங்களுக்கு தெரியும் எவன் பணம் கொண்டு போவான்னு, எங்க கொண்டு போறேன்னு. மாதிரி சண்டைக்கு பயப்படாத, வர்றதை பார்த்துக்கிடுவோம். நம்ம வக்கீல்கள் இருக்காங்க, கேஸ் போட்டா நான் பார்த்துக்கிறேன், நானே வந்து வாதாடுறேன். பணம் கொண்டு வர பிடுங்க. இந்த போலீஸ் கிட்ட சொல்லாத. சில போலீஸ் நேர்மையா இருக்காங்க, நம்முடைய சகாயம் மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. எங்களுக்கு தகவல் சொல்லுங்க, பணத்தை கொடுக்க விட மாட்டோம். நீ ரோட்ல கொடுப்பாய் கொடுத்துற, நான் கவலைப்படல. நீ பணத்தை கொண்டு வந்தா ஒரு அடி நகர விட மாட்டோம். 6 கட்சி தலைவர்களும் 4 திசைகளுக்கும் போகிறோம். 11ஆம் தேதி கேப்டன் புறப்படுகிறார், 14ஆம் தேதி மாலையிலிருந்து அடியான் புறப்படுகிறேன், திரும்ப அடுத்து புறப்படுகிறார், நம்முடைய தோழர்கள் தலைவர்கள் புறப்படுகிறார்கள். இந்த சூழலில் என்னுடைய அன்பிற்குரியவர்களே, நான் எந்த இடத்திலே அந்த பேச்சை விட்டேனோ அங்கு வருகிறேன். அந்த நாடுதான் அமெரிக்க திருநாடு. கிரேட் டிப்ரஷன், மிகப்பெரிய வீழ்ச்சியும் தாழ்ச்சியும். அதிலிருந்து மீட்பதற்கு ஒருவன் வந்தான். வேலையில்லா திண்டாட்டம், வறுமை, விவசாயம் அழிவு, இதிலிருந்து மீட்பதற்கு ஒருவன் வந்தான். அவன் பேர் தான் பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட். அவன் அறிமுகப்படுத்தியதுதான் நியூ டீல், புதிய மாற்றம், புதிய திட்டம், புதிய விடியல். இன்றைக்கு தமிழகம் 30களிலே அந்த அமெரிக்க நாட்டில் இருந்ததை விட மிக படுமையான டிப்ரஷன், கிரேட்டஸ்ட் டிப்ரஷனில் இருக்கிறது. எதனால்? விளைநிலங்கள் பால் நிலங்கள் ஆகிவிட்டன, விளைநிலங்கள் தரிசு நிலங்கள் ஆகிவிட்டன, வேளாண் பெருநிலங்கள் பாதி கட்டிடங்கள் ஆகிவிட்டன. நம்முடைய நதிகளிலே தண்ணீர் வருவதை தடுக்கிறது அண்டை மாநிலங்கள். மத்திய அரசு வஞ்சகம் செய்கிறது, வேலை கருவறை எங்கும் சூழ்ந்து கிடக்கிறது. அவன் கஷ்டப்பட்டு தயாரிக்கின்ற தானியங்களுக்கு, கரும்புக்கு, பருத்திக்கு உரிய விலை இல்லை. கரும்பு விவசாயிகளுக்கு 2 வருடமாக அறவை செய்ததற்கு தனியார் சர்க்கரை ஆலைகள் 1200 கோடி தரவில்லை. விவசாயிகள் கடலில் நாளும் சாகிறார். சாவதற்கு முன்பு, பொழுது விடுவதற்கு முன்பு, ஆதவனின் செம்பற் கிரணங்கள் வானமண்டலத்திலே பாய்வதற்கு முன்பு, புள்ளினங்கள் ஆலோலம் பாடும் வைகரை நேரத்தில் தன் நிலத்துக்கு போகிறான், கையில் பாரிடால் பாட்டிலோடு. அந்த நிலத்தில் கீழே விழுந்து தொட்டு கும்பிடுகிறான். அந்த நிலம் அவனுக்கு தாய், அந்த பூமி அந்த விவசாயிக்கு தாய், அவனை வாழ வைக்கின்ற அன்னை. தொட்டு விழுந்து வணங்கிவிட்டு பாலிடால் குடித்து அங்கேயே சாகிறான். இந்த 1422 விவசாயிகள் இந்த 4 வருடத்தில் செத்திருக்கிறார்கள், தற்கொலை செய்து கொண்டு. இந்த 1 மாதத்தில் 3 விவசாயிகள் ஜப்தி கொடுமையால், மிரட்டலால் செத்திருக்கிறார்கள். இந்த கொடுமைகள், விவசாயிகள் ஒரு பக்கம் அழிவு, ஒரு பக்கம் மதுக்கடையால் நலிவு, இளம் பிள்ளைகளும் கெட்டுப்போகும் துயரம், வேலையில்லா திண்டாட்டம், படித்த இளைஞர்களுக்கு எதிர்காலத்தை பற்றி நம்பிக்கை இல்லை, பஞ்சமா பாதகங்கள் கொடிகட்டி பறக்கின்றன. அந்த அமெரிக்க நாட்டில் கூட இந்த ஊழல் அன்றைக்கு 30களில் இல்லை. அதைவிட கொடிய அழிவு தமிழ்நாட்டிலே. இப்பொழுது தேவை ஒரு புதிய விடியல், நியூ டீல். இப்பொழுது தேவை ஒரு புதிய மாற்றம், நியூ சேஞ்ச். இப்பொழுது தேவை, அன்று அவர்கள் சொன்னார்கள், ரிலீஃப், ரெக்கவரி என்று சொன்னார்கள். அந்த நிலையில் தான் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். we will provide a new deal, ஒரு புதிய மாற்றத்தை கொடுப்போம். விவசாய பெருமக்களே, உங்களை பாழ்படுத்திய இந்த 2 கட்சிகளை, ஊழல் திமிங்கலங்களை நாங்கள் ஆட்சி படத்துக்கு நெருங்க விட மாட்டோம். 2 பேரும் கூண்டில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். திமுக தலைமை, திமுக தொண்டர்கள் அல்ல. அண்ணா திமுக தலைமை, அண்ணா திமுக தொண்டர்கள் அல்ல. ஒரு பக்கம் சொத்து குவிப்பு வழக்கு தலைக்கு மேல் கட்டி தொங்குகிறது. ஜெயலலிதா பரப்புர அக்ரஹார ஜெயிலுக்கு போறது போல மீண்டும் சிறை பிரவேசம் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டாலும் ஏற்படலாம். நான் நீதிபதியின் தீர்ப்பை முன்கூட்டி சொல்ல முடியாது.
There is a danger. ஒரு பேராபத்து அவர்களுக்கு இருக்கிறது. அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமைக்கு 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கு கத்தி போல் தொங்குகிறது. இதில் பலிகடா ஆக்கப்பட்டவர் கனிமொழி, பெரும்படத்தை பெற்றுக் கொண்டவர் மிஸ்டர் மு.க. ஸ்டாலின். நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். சாதிக் பால்பா 4 முறை பங்களாவிலே ஸ்டாலினை சந்தித்ததற்கு நான் ஆதாரம் வைத்திருக்கிறேன், சாட்சியம் வைத்திருக்கிறேன். எதற்கு சந்தித்தார்? பணம் ஆயிரக்கணக்கான கோடிகள் அட்டை பெட்டிகளிலே வந்தது. எந்த இடத்தில் பரிமாறப்பட்டது என்ற ஆதாரம் நான் வைத்திருக்கிறேன். கேஸ் போட்டுக்கல, கோர்ட்டுக்கு வா, நான் பார்க்கிறேன். அதை விட பெரம்பலூர் இஸ்லாமிய பிள்ளை ஒழுங்காக வாழ்க்கை நடத்திக் கொண்டிருந்த சாதிக் பாட்சா, அவன் ஆசை வார்த்தை காட்டப்பட்டு ஒரு நிறுவனத்திலே பொது மேலாளர் ஆக்கப்பட்டு கடைசியில் அவன் சித்திரவதைக்குள்ளான போது சிபிஐயிடம் சொன்னான், ஸ்டாலினை சாஹித் பால்வா சந்தித்தார் என்று சொன்னான். சிபிஐ ரிப்போர்ட் என்கிட்ட இருக்கு. அதிலிருந்து 4வது நாள் இந்த மந்திரி ராஜாவினுடைய மைத்துனர், பேரெல்லாம் சொல்ல விரும்புற, அவரும் ஜாஃபர் சேட்டும் அந்த அலுவலகத்துக்கு வந்தார்கள். அந்த அலுவலகத்தில் சாதிக் பாட்சா இருந்தான். 9 மணிக்கு வந்தார்கள். கதவு பூட்டி இருந்தது, ஏர் கண்டிஷன். வெளியில் ஒருவன் இருந்தான். ஒரு 2:30 மணிக்கு வெளியில் இருந்தவனை உள்ளே அழைத்தார்கள். உள்ளே சென்றான். அவனை கழுத்தை நெரித்ததாக சொல்லுகிறான். சத்தம் கேட்டிருக்குமே கேட்டேன். ஏசியா ரூம்குள்ள இருந்து சத்தம் கேட்காது. அதற்கு மேல் சொல்ல விரும்பவில்லை. அங்கிருந்து சாதிக் பாட்சாவின் உடல் வாகனத்தில் எடுத்து செல்லப்பட்டு ஜாஃபர் சேட் ஆட்களால் சாதிக் பாட்சா வீட்டில் தூக்கில் தொங்கவிடப்பட்டது. பயமுறுத்தப்பட்டார்கள் அந்த குடும்பத்தினர். அந்த குடும்பத்துக்கு பல கோடிகள் கொடுக்கப்படுவதாக அச்சுறுத்தப்பட்டார்கள். 20% தான் சொல்லி இருக்கிறேன். இந்த மர்மங்கள் விலகும்.